Hello dear brothers and sisters. Welcome to Tamil. இந்த போத்தமிழ் நம்ம பழமொழி 400 அதனுடைய பகுதி 3 பார்க்க போறோம். சரியா? பார்ட் 3 வீடியோ. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 2 பார்ட் வீடியோ பார்த்துருக்கோமா? ஒவ்வொரு பார்ட்லையும் 10 பழமொழிகளை பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி 2 பார்ட் வீடியோ முடிச்சுட்டு அப்போ ஒரு 20 பழமொழிகள் நம்ம பார்த்துட்டோம். அந்த பழமொழிகளுக்கான பொருள் என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டோமா? இப்போ 21 ஒரு 30, அதை பார்த்தீங்கன்னா மொத்தம் இதில் ஒரு 10 பழமொழிகள் பார்க்க போகிறோம். அந்த பழமொழிகளுக்கான பொருள் என்ன அப்படின்றத நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். ஓகேவா? இப்போ பழமொழி 400 புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த 400 பழமொழிகளையும் 1 by 1 பார்த்துட்டு வரோம். அதில் இப்போ நம்ம 20 ஆல்ரெடி பார்த்தாச்சு. இப்போ நம்ம அடுத்த ஒரு 10 பார்க்க போகிறோம். ஓகேவா? இது பார்ட் 3 வீடியோ. ஆல்ரெடி பார்ட் 2 வீடியோ இருக்கும், பார்ட் 1 வீடியோ இருக்கும். அதை பார்க்காதவங்க தயவு செஞ்சு பார்த்துட்டு வந்து பாருங்க. அப்போதான் ஒரு கண்டினியூஷன் கிடைக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ பார்த்துடலாமா? என்ன பொருள், ஒவ்வொரு பழமொழிக்கும் என்ன பொருள் அப்படின்றத பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, அலராடி கண்ணும் மணி ஆகிவிடும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அலறு அப்படின்னா நல்லா பாருங்க. அலறு அப்படின்னா சேருன்னு அர்த்தம். அலறு அப்படின்னா சேரு, சகதி இதெல்லாம் சொல்லுமா? சேரு, சகதி. அதே போல நரகத்தையும் குறிக்கும். இது நரகத்தையும் குறிக்கும். அதாவதுன்னா கீழவர்கள், கீழ்த்தனமானவர்கள். இவங்க நம்ம சொல்லுவோம் இல்லையா, இறந்ததுக்கு அப்புறம் நல்லவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா சொர்க்கத்துக்கு போவாங்க, தீயவர்கள் கெடுதல் செஞ்சவங்களாம் நரகத்துக்கு போவாங்க சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி. ஓகேவா? அப்போ சேரு, சகதி, இந்த நரகம் இதெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட என்னது ஒரே மீனிங் தர மாதிரியா இருக்கு இல்லையா? ஓகே, அதை குறிக்கிறதா இந்த அலறுன்னு சொல்லக்கூடிய சொல். ஓகேவா? அப்போ அலறு ஆடி கண்ணும் மணி ஆகிவிடும். அதான் சார் அலறு ஆடி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீராடி, நம்ம எங்கேயாவது நீராடி வந்தான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம்னு வச்சுக்கோங்க. நீர் பிளஸ் ஆடி, அதான் நீராடி. அது அலறு பிளஸ் ஆடி, அதான் அலராடி. அப்போ நீராடி அப்படின்னா குளிச்சுட்டு வர்றது சொல்லுவோமா? அதாவது நீர்ல மூழ்கிட்டு வர்றது, இல்லை குளிச்சுட்டு வர்றது, இல்லை நனைஞ்சிட்டு வர்றது, இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்? பொதுவாக நீராடி வருதல் சொல்லுவோமா? அதான் நீராடி. அதே போலதான் அலறு ஆடி அப்படின்னா, அது அலறுனா சேரு, சேராடி அப்படின்னா சேர்ல நனைகிறது, இல்லை சேர்ல மூழ்கிறது அப்படின்றத குறிக்கும். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல என்ன குறிக்குதுன்னா, அலராடி கண்ணும் மணி ஆகிவிடும். சிம்பிளா சொல்ல போனா இந்த ஒரு பழமொழி என்ன சொல்லுது அப்படின்னா, சிம்பிள். அதாவது என்னதான் சேரா இருந்தாலும் மணி அப்படின்றது எதை குறிக்குதுன்னா மாணிக்கத்தை குறிக்குது. என்னதான் சேரா இருந்தாலும் ஒரு மாணிக்கம் அந்த சேர்ல எவ்வளவு மூழ்கி இருந்தாலும் அதனுடைய தன்மை சிறப்புன்றது சேர்ல இருக்கிறதுனால குறையாது. ஓகேவா? குறையாது. அதை நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது குப்பையிலே கடந்தாலும் தங்கம் தான் சொல்லுவோம் இல்லையா, அதே தான். ஓகேவா? அப்போ அலராடி கண்ணும் மணி ஆகிவிடும். என்னதான் சேர்லே இருந்துட்டாலும் மணின்ற மாணிக்கமானது எப்போவுமே அதனுடைய தன்மை, அதனுடைய சிறப்புன்றது குறையாது. அது போலதான் மனிதனாகிய ஒவ்வொருத்தனுடைய வறுமை, துன்பம் போன்ற தாட்சி அடைந்த சூழ்நிலையும் ஒவ்வொரு மனிதனுக்கும் வறுமை வந்தாலும் சரி, அவன் துன்பத்தில் இருந்தாலும் சரி. ஓகேவா? இந்த வறுமை, துன்பம் சொல்லக்கூடிய அந்த தாட்சி அடைந்த ஒரு சூழ்நிலையில் அவன் இருந்தாலும், அவன் ஒரு நல்ல குடிப்பிறப்புல நல்ல குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் உயர் குணங்களை கொண்டிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், எப்போதுமே அவனை விட்டு அந்த குணங்கள் மாறாது, குறையாது, சிறப்புடையவனாகவே இருப்பான் அப்படின்றத சொல்றோம். ஓகேவா? எப்படி சேர்ல மணி இருந்தால் அதனுடைய மதிப்பு குறையாதோ, அதே போல நீங்க வறுமையிலும் துன்பத்திலும் இருந்தா, நீங்க ஒரு நல்ல குடிப்பிறப்புல நல்ல குடும்பத்தில் பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு உயர்ந்த குணம்ன்றது இருக்குது அப்படின்னா கண்டிப்பா ஒருபோதும் அந்த குணம் உங்களை விட்டு போகாது. அதை சொல்லக்கூடியதுதான், அதுக்கு பதிலாக சொல்லக்கூடியதுதான் இந்த ஒரு பழமொழி. ஓகேவா? என்ன சொல்லுவாங்க? அலராடி கண்ணும் மணி ஆகிவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்த பழமொழி பார்த்தீங்கன்னா, இல்லத்து உண்ட தனிசு. ஓகேவா? இல்லத்து, அப்படின்னா நெருக்கம் அப்படின்றத குறிக்கும். ஓகேவா? இல்லத்து அப்படின்னா வீடு, வேற ஒன்றும் கிடையாது. ஓகேவா? இல்லத்து உண்ட தனிசு அப்படின்னா நல்லா பாருங்க. பொதுவாகவே இப்போ நம்ம வீட்டில் நம்ம எல்லாரும் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்மளுக்கு ஒரு குடும்பம் இருக்குது. ஓகேவா? எல்லாரும் இருக்கும். நம்ம குடும்பத்துக்குள்ளே என்னதான் நம்மளுக்கு ஒரு சின்ன சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் இருக்கும். ஓகேவா? ஆனால் இந்த சண்டையை காட்டிலும் வெளியில் இருக்கக்கூடிய சண்டை குறைவாகும். வெளியில் நம்மளுக்கு பகைமை அதெல்லாம் இருக்கும் இல்லையா, எப்படியாவது பிடிச்சவங்க பிடிக்காதவங்கலாம் இருப்பாங்க இல்லையா, அந்த பகையை காட்டிலும் நம்ம குடும்பத்துக்குள்ளேயே நிறைய பகைகள் இருக்குது, துரோகம் இருக்குது அப்படின்னா அதை விட ஒரு பெரிய கொடுமை, அதை விட ஒரு பெரிய ஒரு கொடுமையான ஒரு செயல், ஒரு கொடியது தீயது எதுவுமே கிடையாது. அது சொல்றதுதான் அல்லிலத்து உண்ட தனிசு. அப்படின்னா என்ன பொருள் தருது? வீட்டில் உள்ள நெருங்கியவர்களே, அதாவது நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்களே நம்மளுக்கு துரோகம் பண்றான்னு வச்சுக்கோங்களேன். இது எப்படிப்பட்டதுன்னா, வீடு புகுந்து நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களே நம்ம வீட்டிலேயே புகுந்து நம்ம வீட்டிலேயே கொள்ளடிச்சா நம்ம வீட்டில் இருக்கவங்களே எப்படி நம்ம எடுத்துப்போம்? ஓகேவா? எவ்வளோ ஒரு கேவலமான செயல். அதை சொல்றது தான் அல்லிலத்து உண்ட தனிசு. ஓகேவா? அப்போ வீட்டில் உள்ள நெருங்கியவர்களே துரோகம் செய்யும் நிலை வீடு புகுந்து கொள்ளையடிப்பது போன்றது அப்படின்றத குறிக்குது. ஓகேவா? அடுத்து பாருங்களேன், அறம் செய்ய அல்லவை நீங்கிவிடும். அறம் செய்யணும்னா அறத்தை செய்யணும். அறம்னா என்னப்பா? நல் செயல். ஓகேவா? நல்ல செயல் இல்லைனா நற்செயல்னு சிம்பிளாக சொல்லுவோம். ஓகேவா? நல்ல செயல்களை அதை பார்த்தோன்னா மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது, இல்லை ஈகை கொடுக்கறது, இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது, நல்ல காரியங்களை செய்கிறது, இதெல்லாம் நற்செயல், அதான் அறம் சொல்லுவோம்.
ஓகேவா? அறம் செய்கிறோம் அப்படின்னா அல்லவை, நம்முடைய வாழ்க்கையில அல்லவை நீங்கிவிடும். இந்த இடத்துல அல்லவை அப்படின்றது என்னது? அல்லவைனா தேவையில்லாதது அப்படின்னது. அதாவது பார்த்தா தீய ஒரு செயல், அதாவது பாவம் செய்யறது, தீமை செய்யறது, துன்பம் வர்றது, இது எல்லாமே நீங்கிடும். ஓகேவா? அப்ப அறம் செய்யறோம் அப்படின்னா அல்லவையும் சொல்லக்கூடிய பாவமாகட்டும், பழியாகட்டும், தீமையாகட்டும், துன்பமாகட்டும், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையிலிருந்து நீங்கிடும். அதான் அறம் செய்ய அல்லவை நீங்கிடும் அப்படின்றது பழமொழி. ஓகேவா? அடுத்த பழமொழி பார்க்கலாமா? அடுத்து பாருங்க. அரிதுயில் யாருக்கும் எழுப்பல் அரிது. துயில்னா நம்ம தூக்கம், துயிலானது தூக்கம். ஓகேவா? அதாவது அரிதுயில் யாருக்கும் எழுப்பல் அரிது அப்படின்னு என்ன சொல்ல வராங்க? அரிதுயில் உண்மையாக தூங்குவனா எழுப்பிடலாம், நம்ம சொல்ல முடியா, டே உண்மையிலேயே தூங்குறவனை எழுப்பிடலாம்டா. ஆனா பொய்யா ஒருத்தன் தூங்குறான் அப்படின்னா நடிக்கிறான் அப்படின்னு சொல்ல. பொய்யா தூங்குறதுனா அதை நடிக்கிறது. அவனை எவ்வளோ எழுப்பினாலும், ஏன்னா அவன் எந்திரிக்க கூடாதுன்றதுனால தான் பொய்யா தூங்குறவன் நடிக்கிறான். அவனை எவ்வளோ எழுப்பினாலும் எந்திரிப்பானா? எந்திரிக்க மாட்டான். ஓகேவா? ஸோ அப்போ உண்மையாக தூங்குபவரை எழுப்பலாம், ஆனால் பொய்யாக துயில் கொள்பவரை, அதாவது பார்த்தீங்கன்னா தூங்குபவரை எழுப்பவே முடியாது. அதை சொல்றதுதான் அரிதுயில் யாருக்கும் எழுப்பல் அரிது, எழுப்பல் அரிது. ஓகேவா? அடுத்து பாருங்க. அரிமடமும் சான்றோர்க்கு அணி. ஓகேவா? அரிமடம், இந்த இடத்துல நல்லா பாருங்க. அரிமடம் அப்படின்னா என்னன்னா, மடம்னா என்னது? மடமையை குறிக்குது. இந்த இடத்துல மடமை என்னது? அறிவில்லாத ஒரு செயல். ஓகேவா? ஆனா முன்னாடி பாருங்க அரின்னு இருக்கும். என்னது? அறிவுடைய ஒண்ணு குறிக்கும். அதனால சார் அறிவுடையன்னு இருக்கு, அதே சமயத்துல அறிவின்மைன்னு இருக்கு, ரெண்டும் கலந்த மாதிரி இருக்கு. இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, அரிமடம் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. அதாவது அறிவுள்ள ஒருத்தவங்க தெரிஞ்சு என்ன பண்ணுவாங்கன்னா அறிவில்லாத ஒரு செயலை செய்வாங்க, அது தெரிஞ்சுதான் செய்வாங்க. ஓகேவா? அந்த மாதிரி செய்யக்கூடியது சான்றோர்க்கு அணி. யாருக்கு? நல்லவங்களுக்கு, சிறந்தது செய்யறவங்களுக்கு சான்றோர்க்கு அணி. அந்த மாதிரி இருக்கிறது சான்றோருக்கு ஒரு அழகு போன்றது. ஓகேவா? அப்படின்னா என்ன பொருள்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ முல்லைக்கு தேர் கொடுத்தது யாரு? பாரி. ஓகேவா? முல்லைக்கு தேர் கொடுத்தது பாரி. மயிலுக்கு போர்வை கொடுத்தது யாரு? பேகன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பாரியோ பேகனோ அவங்க செய்த கொடைன்றது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சான்றோர் நம்ம சொல்லலாமா? இப்போ பாரியோ பேகனையோ நம்ம சான்றோன்னு சொல்லலாம். ஓகேவா? முல்லைக்கு போயிட்டு அவருடைய தேரையை கொடுத்துட்டு வந்துட்டாரு. ஓகேவா? ஒரு முல்லை செடிக்கு, ஒரு முல்லை கொடிக்கு போயிட்டு தேரை கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகேவா? ஆனா முல்லைக்கு போயிட்டு தேர் கொடுத்துட்டாரு. அப்போ ஒரு சான்றோர் ஆகிய பாரி, அறிவு இருக்கிறவரு அறிவில்லாத ஒரு செயலை செய்யற மாதிரி செஞ்சுட்டாரு. ஆனா அதுதான் அவருக்கு ஒரு சிறப்பை, அழகை கொடுத்துருச்சு. ஓகே, ஒரு நல்ல விஷயத்த பெற்றுக் கொடுத்துருச்சு. அது போலதான் நம்ம வாழ்க்கையில நம்ம எவ்வளோ அறிவுடையவங்களா இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன விஷயத்துல, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் குழந்தை ரொம்ப அழுகும், எனக்கு அது வேணும் அது வேணும்ட்டு. ஆனால் அது நம்ம அந்த குழந்தைக்கு கொடுக்க கூடாது. சரி, குழந்தை ரொம்ப ஆசைப்படுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவோம்? அறிவிருக்கிற நாம தெரிஞ்சு என்ன பண்ணுவோம்? அந்த குழந்தையோடைய ஒரு சிரிப்புக்காக, அந்த குழந்தையோட நல்லதுக்காக, அதாவது அந்த ஒரு மகிழ்ச்சிக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா, சரி ஓகே ஒரு கொஞ்ச நேரம் சரி விளையாடட்டும் போ அப்படின்லாம் கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ இதுதான் அரிமடமும் சான்றோருக்கு அணி. பாரி முல்லைக்கு தேர் கொடுத்தது, பேகன் மயிலுக்கு போர்வை கொடுத்தது போன்று அறிவுடைய சான்றோர், அறிவுடைய மக்கள் செய்யும் மடமையான செயல், அறிவற்ற ஒரு செயலானது அவர்களுக்கு அழகை தான் தரும். ஏன்னா அவங்க ஆல்ரெடி அறிவுடையவங்க. அவங்க அழகற்ற அறிவில்லாத ஒரு செயலை செஞ்சாலும் அதில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். அதனால தான் அந்த செயலை, அறிவற்ற ஒரு செயலை செஞ்சுருப்பாங்க. அது அவங்களுக்கு அழகை தான் கொடுக்குமே தவிர வேற எதையும் கொடுக்காது அப்படின்றது தான் இந்த ஒரு பழமொழி. ஓகேவா? அரிமடமும் சான்றோருக்கு அணி. ஓகேவா? அடுத்து பாருங்க. அறியும் பெரிதாள்பவனே பெரிது. ஓகேவா? அறியும், அதாவது அறிவுடையவர்கள். ஓகேவா? அறியும் பெரிதாள்பவனே பெரிது. சிம்பிளா சொல்ல போனா, இப்போ நீங்க இருக்கீங்க. ஓகேவா? நீங்க இருக்கீங்க, உங்கள்கிட்ட ஒரு சின்ன சின்ன விஷயங்களை, அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய ஃபங்க்ஷன்ப்பா, அந்த ஃபங்க்ஷன் எடுத்துட்டோம்னா நிறைய வேலைகள் இருக்குமா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கல்யாணம் எடுத்துக்கோமே. ஒரு கல்யாணம் எடுத்துக்கிட்டோம்னா என்ன சொல்றது, நம்ம மாலைகளுக்கு சொல்லணும், பூ மாலைகளுக்கு சொல்லணும், பந்தல் கட்டணும், தோரணம் கட்டணும். ஓகேவா? அடுத்து சாப்பாட்டுக்கு சொல்லணும். ஓகேவா? ஒரு டெக்கரேஷனுக்கு சொல்லணும், எல்லாத்துக்கும் பத்திரிக்கை வைக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குமா. இப்போ இந்த ஒவ்வொரு விஷயத்துக்குமே நம்ம தனித்தனியாக ஒருத்தட்ட கொடுக்குறோன்னா அவர் அந்த இடத்துல மட்டும்தான் அவர் சிறந்தவராக இருப்பார். ஏன்னா அந்த விஷயத்தை மட்டும்தான் அவருக்கு எப்படி பண்ணணும்னு தெரியும். ஏன்னா மற்ற விஷயத்துக்கு அவர் இன்வால்வ் ஆகிருக்க மாட்டார், அதை எப்படி பண்ணணும்னு அவருக்கு தெரியாது. ஓகேவா? ஆனால் இது எல்லாத்தையுமே ஒருத்தட்ட ஒப்படைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? இது எல்லாத்தையுமே ஆல்ரெடி நிறைய செஞ்சவனுக்கு அந்த விஷயத்தை எப்படி செய்யணும்னு தெரியும். ஓகேவா? அதே போல விஷயத்தை திரும்ப வேற யாராவது கொடுத்தாலும் மொத்த விஷயத்தையும் அவனால் சிறப்பாக செய்ய முடியும். அவனுக்கு வேற யாருமே அந்த விஷயத்தை பற்றி சொல்லித்தர வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேவா? அதே போலதான் ஒவ்வொரு விஷயமும். ஓகேவா? அறிவுடையவர்கள் சிறந்த செயல்களை தான் செய்வாங்க. ஓகேவா? அவரே அதனை அறிந்து செய்பவராகவும் இருப்பார். ஒரு நல்ல விஷயத்த அவங்க தான் நல்லா செய்வாங்க. அது எப்படி செய்யணுன்ற
விஷயமும் அவங்களுக்கு தான் தெரியும். ஓகேவா? அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மற்றவங்க ஒரு விஷயத்தை இப்படி தான் செய்யணும்னு எடுத்து சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி எல்லா விஷயத்தையும் செஞ்சு எது நல்லது கெட்டதுன்னு தெரிஞ்சிருப்பாங்க. அதுதான் அறியும் பெரிதாள்பவனே பெரிது. எந்த ஒரு பெரிய விஷயத்தை எடுத்து செய்கிறவனுக்கும், ஓகேவா, எடுத்து செய்கிறவனுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அது ஆல்ரெடி அவன் செஞ்சு பல விஷயங்களை செஞ்சு அவன் அதில் வெற்றி பெற்றிருப்பான். எந்த விஷயத்தை எப்படி செய்யணும்னு தெரியும். ஓகேவா? அதனால தான் பெரிதாள்பவனே பெரிது, அவன் தான் பெரியவன் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, அறிவச்சம் ஆற்ற பெரிது. அறிவச்சம் ஆற்ற பெரிது. அறிவுடையோர் அஞ்சாமல், அதாவது அறிவு இருக்கிறவங்க பொதுவாக அஞ்சாமல், எதுக்கும் பயப்படாம முயற்சி செஞ்சு துன்பங்கள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வெல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் வெல்வாங்க. ஆனா இந்த அறிவில்லாத பேதமை இருக்காங்க பார்த்தீங்களா, பேதையா இருக்காங்க பார்த்தீங்களா, அறிவற்ற மக்கள், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த விஷயம் செஞ்சா தப்பா முடிஞ்சிருமோ, அந்த விஷயம் செஞ்சா தப்பா முடிஞ்சிருமோ சொல்லிட்டு எல்லாத்துக்கும் பயந்து பயந்து முயற்சியே இல்லாம அவங்க வாழ்க்கையில் இருக்கிற துன்பத்தை கடைசி வரைக்கும் அவங்க வாழ்க்கையை துன்பமாகவே வச்சுட்டு இருப்பாங்க. அதுதான் அறிவச்சம் ஆற்ற பெரியது. ஓகேவா? ஸோ பாருங்க, பேதையோ அனைத்திற்கும் அஞ்சி முயற்சியின்றி துன்பங்களில் உழன்று அறிவான். அதாவது அதிலேயே கிடப்பான், துன்பத்திலேயே கிடப்பான். யாரு? அறிவில்லாதவன், முயற்சி செய்யாதவன். ஓகேவா? ஓகே, அடுத்து கடைசி 3 பழமொழிகள் பாருங்க. அறிவினை ஊழே அடும். அறிவினை ஊழே அடும். ஊழ் அப்படின்னா ஊழ்வினை அப்படின்னா விதி. ஓகேவா? இதுக்கு முன்னாடி நம்ம செஞ்சதனுடைய ஒரு பலன் நம்ம சொல்லணும் இல்லையா, அதான் ஊழ்வினை. இதுக்கு முன்னாடி நம்ம செஞ்ச நல்லது கெட்டது அதனால விளையக்கூடிய ஒரு பயன் தான் அந்த விதி. சொல்லுவோமா, டே நல்லது செஞ்சா நல்லது விளையண்டா, கெட்டதை செஞ்சா கெட்டதுண்டா விளையும், அதான் சொல்ல முடியாது. அதான் விதின்ற சொல்றது ஊழ்வினை. அப்போ பாருங்க, ஊழ்வினை அதாவது விதி ஒருவனுடைய சிறந்த அறிவையும் அழித்து அவனை தவறான செயல்களை செய்ய தோன்றும். ஒருத்தன் நல்லா இருப்பான், ஓகேவா, ஒருத்தவன் நல்லா இருப்பான், ஆனால் அவனுடைய ஊழ்வினை, அவன் விதி ஆல்ரெடி அவன் செஞ்ச விதின்றது காலப்போக்கில் என்ன ஆகுனா அவனுக்கு ஏதோ ஒரு சிந்தனையால தவறான ஒரு வழிதலை காட்டும். அதனால அவன் தவறான வழியை செஞ்சிருவான். ஓகேவா? ஸோ இதுவும் எல்லார் வாழ்க்கையிலும் ஒரு சில வாழ்க்கையில் நடக்கும் இல்லையா? நல்லா இருப்பான், திடீர்னு கெட்டு போயிடுவான். நல்லா இருப்பான், திடீர்னு கெட்டு போயிடுவான். அதான் அதை பற்றி அறிவினை ஊழே அடும். அறிவினை ஊழே அடும். ஓகேவா? அடுத்து பாருங்க, இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே பொருள் தரக்கூடியது தான், ஆனால் சின்ன சேஞ்ச் இருக்கும், அவ்வளோதான். ஓகேவா? பாருங்க, இங்கேயும் அருமோன்னு தான் இருக்கும், இங்கேயும் அருமோ அப்படின்னு தான் இருக்கும். ஓகேவா? அருமோ அப்படின்னா ஒன்றும் கிடையாது, குறையுமோன்னு அர்த்தம். அருமோ அப்படின்னா குறையுமோ அப்படின்றத பொருளை குறிக்கும். அதாவது குறையுமா அப்படின்றத பொருளை குறிக்கும். அருமோ நீங்குமோ குறையுமோ அப்படின்ற பொருளை குறிக்கும். ஓகேவா? பாருங்க, அருமோ குல நெடிது கொண்டது நீர். அதாவது அதிக நீரை கொண்ட ஒரு குளம். அதாவது குல நெடிது. குல நெடிதுனா குளம் மிகுதியா இருக்குன்னு அர்த்தம். என்னது? நீர். ஓகேவா? குல நெடிது கொண்ட நீர். ஒரு குளத்துல நிறைய நீர் இருக்கு. எவ்வளவு நீர் இருக்கு? அந்த குளம் ஃபுல்லாவே நீர் இருக்கு. ஓகேவா? அந்த குளத்துல கொஞ்சோண்டு உங்களுடைய வயலுக்காகவோ உங்களுடைய தேவைக்காகவோ நீர் இறைக்கிறீங்க அப்படின்னா அந்த குளத்துல இருக்க நீர் மொத்தமா வற்றி போயிடுமா? வற்றாது. ஓகேவா? அதே போலதான் செல்வம் உள்ளவர்கள் தக்கவர்களுக்கு, அந்த தக்கவர்கள்னா யார் சார்? தக்கவர்கள் அப்படின்றவங்க இல்லாதவங்க, உதவி கேட்கிறவங்க, அவங்களுக்கு அந்த செல்வம் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறதுனால அவங்களுடைய செல்வம் ஒருபோதும் குறையாது அப்படின்றதான் இந்த அருமோ குலநெடிது கொண்ட நீர் அப்படின்னு சொல்லக்கூடிய பழமொழி பொருத்தமா இருக்கும். ஓகேவா? அதே போலதான் அதே அருமோ, அருமோ என்னதுமா? குறையுமோ நீங்குமோ அப்படின்ற பொருளை குறிக்கும். ஓகேவா? அருமோ நரி நக்கிற்று என்று கடல். அதாவது ஒரு கடல் இருக்கு இல்லையா, இப்போ நிறைய கடல்கள் இருக்கு இல்லையா, ஏதோ ஒரு கடலை எடுத்துக்கோ. இப்போ கடலில் இருக்கக்கூடிய நீர் எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ குளத்துக்கே நம்ம எவ்வளோ சொன்னோமா, அப்போ கடல் நீர் எவ்வளோ இருக்கும்? அவ்வளோ நீரில் போயிட்டு ஒரு சின்ன நெறி தன்னுடைய தாகத்துக்காகவோ இல்லை ஏதோ ஒரு தேவைக்காகவோ நக்கி தண்ணி குடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கடலில் எவ்வளோ நீர் இருக்கும், நக்கி தண்ணி குடிக்குது அப்படின்னா அந்த கடல் வற்றிடுமா? வற்றவே வற்றாது. ஓகேவா? ஒரு நரி தண்ணி குடிக்கிறதுனால கடல் வற்றிடவே வற்றாது. அதுபோல தான் கடல் நீரை நரி நக்கினால் வற்றாது. அதுபோல பெரும் செல்வம் உடையவரிடம் சிறு களவு செய்தாலும், அதாவது ஒருத்தவங்கள்ட்ட நிறைய செல்வம் இருக்கும், அவங்கள்ட்ட எவ்வளோ சொத்து இருக்குது, எவ்வளோ செல்வம் இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது, அவ்வளோ சொத்து வச்சிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள்ட்ட போய் யாராவது ஒரு சின்னதாக திருடிட்டாங்க, இல்லை களவு செஞ்சுட்டாங்க, இல்லை அவங்கள்ட்ட இருந்து கொஞ்சம் பறிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய செல்வம் குறையவே குறையாது. ஓகேவா? அவங்களுடைய செல்வம் குறையவே குறையாது, குறைஞ்ச மாதிரியும் தெரியாது சார். அப்போது இந்த ஒரு பழமொழின்றது திருடலாம், பெரிய நிறைய செல்வங்கள் இருக்கவங்கள்ட்ட திருடலாம் அப்படின்றத சொல்லதான்னா, திருடலாம் அப்படின்ட்டு ஏதோ ஒரு பழமொழியோ இல்லை ஏதோ ஒரு அறக்கருத்துக்கள் சொல்ல நூலோ இல்லை ஒரு நம்ம அறிவுடைய மக்கள் யாராவது திருடலான்றதை சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஓகேவா? அப்போ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம யோசிக்கணும். பொதுவாக என்னது? பெரும் செல்வம், நிறைய செல்வங்க இருக்கிறவங்கள்ட்ட சிறு களவு போனாலும், இது நம்மள்ட்ட நிறைய பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 100 ரூபா எங்கேயாவது 50 ரூபா போயிடுச்சு அப்படின்னா அதை நம்ம பெருசாக எடுத்துக்க மாட்டோம். நம்மளுடைய செல்வம் அதனால குறைஞ்சிருமானா? குறையவே குறையாது. அதை சொல்றது தான் இந்த ஒரு பழமொழி. ஓகேவா?
ஓகேவாமா? ஸோ அதான் அருமோ நரி நக்கிற்று என்று கடல். அதாவது நரி நக்கிடுச்சு அப்படின்றதுனால கடலுடைய நீர் வளம் குறைஞ்சிருமானா குறையாது. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த பழமொழி. ஓகேவா? ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த 10 பழமொழிகள் பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒவ்வொரு பழமொழியும் நீங்கள் படிக்கும் போதே இப்போ நம்ம சொன்ன கதைகளையும் பொருளையும் வச்சு என்ன பண்ணலாம், உங்களால் ஈஸியாக ஓகே இந்த குரல் அடிப்படையில் என்ன கொஷின்ஸ் கேட்குறாங்கன்றது ஈஸியாக உங்களால் எந்த கொஷின் கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அலராடி கண்ணும் மணிமணி ஆகி வேண்டும். ஓகேவா? அடுத்து பாருங்க, அல்லில்லத்து உண்ட தனிசு அறம் செய்ய என்ன நீங்கிடும், அல்லவை நீங்கிவிடும். ஓகேவா? அறுதியில் யாருக்கும் என்ன அரிது, எழுப்பல் அரிது. ஓகேவா? அரிமடமும் யாருக்கு அணி, சான்றோருக்கு அணி. அடுத்து பாருங்க, அறியும் பெரிதால்பவனே பெரிது, அறிவச்சம் ஆற்ற பெரிது, அறிவினை எது அடும், ஊழே அடும், அருமோ குளநெடிது கொண்ட நீர். ஓகேவா? அடுத்து பாருங்க, அருமோ எது நக்கிற்று என்று கடல், நரி நக்கிற்று என்று கடல். ஸோ அருமோ நரி நக்கிற்று என்று கடல். ஸோ அப்போ பழமொழி என்ன, அதனுடைய பொருள் என்ன, என்ன ஸ்டோரி நம்ம கூட லிங்க் பண்ணி சொல்லியிருக்கோம் அப்படின்றதெல்லாம் அழகாக தெரிஞ்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி நீங்கள் நம்முடைய பொது வாழ்க்கையில் நம்ம அந்த பழமொழிகள்லாம் பயன்படுத்தலாம். ஆனால் அந்த பழமொழிகள் நேரடியாக நம்ம பயன்படுத்தோம்னா கிடையாது. இப்போ நிறைய நம்ம என்ன சொல்கிறது, இப்போது காலகட்டத்துக்கு தகுந்த நிறைய பழமொழிகள் மாற்றாக வந்துருச்சு. நம்ம அதெல்லாம் எங்கெங்கேயோ நம்ம ஊர்களில் நம்ம பக்கத்து வீட்டில் அக்கத்து வீட்லையோ இல்லை எதிர் வீட்டில் எங்கேயோ ஒருத்தர் பயன்படுத்துவோம் இல்லையா, ஏதோ ஒரு கதை சொல்லும் போதோ இல்லை ஏதோ ஒன்று சொல்லும் போதோ பயன்படுத்துவாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முந்தைய காலகட்ட நூல்கள் அப்படின்றதுனால அங்கே பயன்படுத்தின பழமொழிகள். இது ஒவ்வொன்றுத்துக்கான என்ன பொருள் அப்படின்றத நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஒரு பழமொழிகளாகட்டும் அதனுடைய பொருளாகட்டும் இதன் அடிப்படையில் கொஷின்ஸ் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த 10 பழமொழிகளோடு பார்க்கலாம். ஸோ தேங்க்யூம்மா, தேங்க்யூ.